சிபி தமிழரசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அம்மா ஒரு பிஸ்னஸ் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நானும் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். சொல்ல போனாக்கி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பிஸ்னஸே ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கவும் இது மீனாவுக்கும் சுத்தமாகவே பிடிக்கல. என்ன தமிழ் நினச்சிட்டு இருக்கிற, உனக்கு ஏற்கனவே இங்கே கூடுதலான பொறுப்பை அத்தை கொடுத்துருக்குறாங்க. இது போக வீட்டில் உள்ள வேலை இருக்குது. இது எல்லாத்தையும் போக நீ வேறு தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போறியா? இப்போ அதுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மீனா கத்தவும், உடனே ஜானுவும் பிரகாஷ் செபி இவங்க 3 பேருமே அவங்க தமிழுக்காக சப்போர்ட் பண்ணி பேசும்போது இதனால மீனாவுக்கு கோவம் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருந்தாங்க. அப்போ ஜானு சொல்கிறாங்க, அங்கே பாரு தமிழ், மீனா அந்த மாதிரிக்கு கோவப்படுதான்னு சொல்லிக்கிட்டு நீ அதாவது நீ என்ன நினச்சியோ அதை நீ நான் செய்யாமல் விட்டுறாத, நீ கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆரம்பி அப்படின்னு சொல்லவும் உடனே பிரகாஷ் சிபியும் சொல்கிறாங்க, ஆமாம் தமிழ், நீ என்ன பண்ணாலும் சரி தான், அது கண்டிப்பாக அது கரெக்டாக தான் போகும். அதனால நீ மீனா சொன்னதெல்லாம் நினச்சிக்காத, நீ உன்னுடைய பிஸ்னஸை நீ ஸ்டார்ட் பண்ணு, என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிற அப்படிங்கவும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு தமிழும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே ஜெயராணியை தான் பார்க்கறதுக்காக தமிழ் வரவும் அப்போ ஜெயராணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, தமிழ் என்னாச்சுது, அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசினேன் அப்படிங்கும்போது ஆமாம்மா நான் ஜானும்மா கிட்ட பேசினேன், ஜானுமாவும் சரி மாமாவும் சரி சிபி இவங்க 3 பேருமே நான் பிஸ்னஸ் வைக்க போகிறேன்னு சொன்னதுமே அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் வழக்கம் போல் அத்தை என் மேலே கோவத்தோடு தான் போடாங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும் உடனே அவங்க ஜெயராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு தான் அண்ணியோட குணம் இந்த மாதிரிக்கு மாறிடுச்சோ தெரியல, அண்ணி எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, சொல்ல போனாக்கி சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க, ஆனால் இப்போ என்னென்னா ரொம்பவே மாறிட்டாங்க. அப்படிங்கவும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கணேஷ் தான் அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு இருக்கவும், சரி தமிழ் நம்ம இப்போ அடுத்து தான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும் போதே அப்போ தமிழோட அம்மாவை நடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க, தமிழ் நீ என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி தான், நீ ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவேன்னு தெரியுமா, ஏன்னா உன்னுடைய உடம்புல ஜானுமோட ரத்தம்லாம் ஓடிட்டு இருக்கும்போது நீ தோத்து போயிருவியா என்ன, ஜானுமா எப்படி இந்த நிலமையில வந்திருக்காங்களோ அதே போல் கண்டிப்பாக நீயும் பெரிய லெவலில் வருவோமா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே தமிழ் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக பேசுகிறத பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு உற்சாகமே வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பிஸ்னஸ் வைக்கிறதுக்காக அவங்க எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது ஜானுவை தான் காட்டுறாங்க. அப்போ ஜானு தமிழ்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா அந்த ஜெயராணி வேலைக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே தமிழ் பார்க்குறாங்க, என்னம்மா என்ன திடீர்னு ஜெயராணி வேலைக்கு வரலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் அவங்கள பிடிக்காதுல்ல அப்படிங்கும்போது இங்கே பாரு எனக்கு இப்பவும் பிடிக்காது தான், ஆனால் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்கப்பட்டவங்க ஒருத்தவங்க வரலன்னா அது கேட்க மாட்டாங்களா, அதுக்காக தான் கேட்குறேன் அப்படிங்கும்போது அவங்க இனிமேல் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கவும் என்னாச்சு அப்படிங்கவும் இல்லை அவங்களால தான் இங்கே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்குது, அத்தைக்கும் அவங்க மேலே கோபமாக இருக்கிறதுனால அவங்க இனிமேல் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கவும் இது கிட்டதுமே ஜானு அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜானுக்குள்ளே ஒரு சோகம் ஏற்படுறத தமிழ் கவனிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்துடுவோம். அப்போ அவங்க ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அப்போ தமிழ் அங்கே வராங்க. வந்ததுமே என்ன தமிழ் என்னாச்சு அப்படிங்கும்போது ஜானுமா பிஸ்னஸ் வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் 2 நாளையில் நான் அதாவது ஓப்பன் பண்ண போகிறேன், உங்கள் கையால் தான் அதை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். அப்படிங்கவும் ஆமாம் தமிழ் நீ பண்ணுறது எல்லாமே நானும் கேள்விப்பட்டேன், எல்லாருக்கும் கொண்டு நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்கிறீங்க, பிஸ்னஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் ஆர்வமாக இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிங்கவும் சரிதான் ஜானுமா, ஆனால் நீங்கள் எதுக்காக சோகமாக இருக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க, எனக்கு தெரியும் உங்கள் பொண்ணு ஜெயராணி வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க. அப்படிங்கவும் இது கெட்டதுமே எங்கள் பாரு தமிழ் நீ அவளை பற்றி என்கிட்ட பேசாத அப்படிங்கிறாங்க. ஜானுமா நீங்கள் பேசாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க வரலன்னு சொன்னதுமே உங்கள் முகத்தில் ஒரு மாறுதல் இருக்கிறத நான் பார்க்க தான் செய்தேன். அப்படிங்கும்போது எங்கள் பாரு தமிழ் நீ என்ன சொன்னாலும் சரி தான், அவளை நான் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டேன், அதனால் அவளை பற்றி பேசாத, நீ அவளை பற்றி பேசுகிறதுனால நம்மளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா நீ அவளுக்காக இந்த மாதிரிக்கு பேசுகிறத பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே எந்த விரிசலும் இதனால் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தமிழ் அம்மா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் தமிழ் எனக்கு அவன் மேலே இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையல, அது மட்டும் இல்லாமல் அவளை நான் ஏற்றுக்கிடுதேன், நீ இந்த வீட்டுக்கு வந்திருந்தேன்னு சொன்னேன், ஆனால் அவள் என்னென்னா தன்னுடைய புருஷனை அவள் பிரிஞ்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறா, என்ன இருந்தாலும் சரி தான் என் பையனோட நிலைமைக்கு அவள் புருஷன் தானே காரணம், அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் பாருங்க ஜானுமா உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீங்கள் அவரை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது அது எப்படி நான் தப்பாக நினச்சிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும், அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், என் பையனை 20 வருஷமாக இந்த மாதிரிக்கு
படுத்து படுக்கி ஆக்கியிருக்கிறானே, அவன் 20 வருஷ வாழ்க்கையை அவன் இழந்திருக்கிறானே, இதுக்கு அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க, இல்லை ஜானுமா, அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும், கண்டிப்பாக அவர் காரணமாக இருக்க முடியாது அப்படிங்கும்போது, எங்கள் பாரு தமிழ், நீ திரும்ப திரும்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிக்கு நீ பேசிகிட்டு இருக்கிற, இதனால வந்து நம்மளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது, இனிமேல் அதை பற்றி நீ பேசாத தமிழ் அப்படிங்கும்போது, சரி ஜானுமா, இனிமேல் நான் பேச மாட்டேன், உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், கடையை வந்து உங்கள் கையால் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கும்போது, உடனே உன்னுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக வரணும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்களா, அந்த கடையை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஜானு குடும்பத்தோட, அதாவது பிரகாஷ், சிபினி எல்லாருமே போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது இங்கே பார்த்தோம்னா கணேஷை தான் காட்டுறாங்க. கணேஷ் வந்து உங்கள் மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே மாற மீனா, இங்கே என்னதான் நடந்துகிட்டு இருக்குது, உன் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதையும் மதிப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த தமிழ் வந்து முழுசாவே முடிவு கட்டிட்டா போலுக்கு, நீ என்னதான் வந்து அவள் அந்த பிஸ்னஸ் வைக்க வேண்டான்னு சொல்லி சொன்னாலும், ஆனால் அவள் காது கொடுத்து கேட்டாலா பாரு, இதுதான் அவள் உனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக்கும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மீனாவுக்கு இன்னும் கோவம் வர ஆரம்பிச்சிருது. நீ என்ன பண்ணினாலும் சரிதான், அந்த தமிழை உன்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு கணேஷ் வந்து மீனாவை தூண்டி விட்டுட்டே இருக்கவும், அவள் வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா வந்து ஜானு கையால் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன வேலை பார்க்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அங்கே ஜெயராணி இருக்கிறத பார்த்ததுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் எப்படி இங்கே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே வந்து தமிழுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. ஐயோ மாமா, எப்படியாவது சமாளிக்கணுமா மாமா, அம்மா அங்கே வேலை செய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பிரகாஷ் வந்து, நீ அமைதியாக இரு தமிழ், நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கம்மா, ஜெயராணி நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுனால தானே மீனா அந்த மாதிரிக்கெலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஜெயராணியோட பொண்ணுங்களை அவள் காப்பாற்ற வேண்டாமா, அதுக்காக தான் தமிழ் கம்பெனிலே வந்து ஜெயராணிக்கு ஒரு வேலையை போட்டு நான் கொடுக்க சொன்னேன், தமிழும் சம்மதிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் சமாளிக்கவும், இதை கேட்டுட்டு இருக்கிற தமிழ் வந்து நல்ல வேலையாக மாமா எப்படியோ சமாளிச்சிட்டார் அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ஜானுவும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஜெயராணி வந்து அம்மா அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு நீ என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து போகவும், அப்போ தமிழ் வந்து ஜெயராணி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா ஜானும்மா பற்றி தான் உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க எப்படி கோவப்படுவாங்கன்னு, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, அவங்களுடைய கோபம் எல்லாமே வந்து ஓம் பக்கம் கிடையாது, அப்பா பக்கம்தான், அதெல்லாம் வந்து நம்ம தப்பில்லைன்னு சொல்லி நிரூபிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அப்பா எங்கே இருக்கிறான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி தீரணும், அப்பா வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் தமிழ் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அவர் இப்போ எங்கே இருக்கிறாரோ எப்படி இருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து மீனா வந்து தமிழ் வீட்டுக்கு வரவும் அடுத்ததாக ஒரு பிரச்சனை தொடங்குறாங்க. இதனால அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.